ஈவினிங் டைமில் எந்த பக்கம் திரும்பினாலும் போண்டா பஜ்ஜி அந்த மாதிரியே இருந்தது. சரி இந்த கடை என்னடா வடைப்பாவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வடைப்பாவுனா என்னன்னே எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் பார்த்துருப்பேன், ஆனால் இதுதான் வடைப்பாவுனே எனக்கு தெரியாது. உள்ளே போனோடனே ஆனால் வடைப்பாவு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை தம்பி, அது வெறும் பேனரில் தான் இருக்குது, நம்ம கடையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பொட்டேட்டோ ரோல் இருக்குது, அடுத்தது பர்கரு சாண்ட்விச்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன ட்ரை பண்ணலாம், பொட்டேட்டோ ரோல்னால் 30 ரூபா சொன்னார். அது வேண்டாம், சரி எல்லா இடத்துலையும் சாப்பிட்டு தான். ரோட்டு கடையில் இது வரைக்கும் நான் பர்கர் சாப்பிட்டதில்லை. அண்ணன் ஒரு பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பர்கர் 80 ரூபாப்பா, சிக்கன் பர்கர் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி கொடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணி பார்த்துட்டேன். பார்க்குறப்ப டேஸ்ட் என்னவோ சூப்பராக தான் இருந்தது. டேஸ்ட் வைஸ் சொல்ல போனால் ஆவரேஜாக இருந்தது, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் 80 ரூபாய்க்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நல்லாவே இருந்தது. இந்த கடையில் நீங்கள் மறக்காமல் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.